மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக அவங்க கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்குள்ள மெசேஜ், ஸ்டோரி, சாங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணலாமா? All of you close your eyes, join your hands for prayer. Now Brian will pray for us. Our gracious Heavenly Father, we thank you for bringing all of us together in the Sunday school. Lord, bless our Sunday school teachers, students, and the pastor, and our friends, everyone. Lord, protect everyone from the corona disease. Lord, because of corona, we cannot go to church and study the word of God. Lord, we are attending in the online. Lord, protect everyone. In Jesus' name, everyone. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சாங் டூ லார்ட் ஓ டூ லார்ட் சண்டே ஸ்கூலில் உள்ள சில்ட்ரன் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துட்டு சேர்ந்து அவங்க கூட ஆக்ஷன் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. நம்ம ஆல் லார்ட் காட் பாடலாமா? Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee.
Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. இன்னைக்குள்ள மெசேஜ் ஒரு டாபிக் ஃபெலோஷிப். இதை பற்றி ஷக்கீலா ஆண்டி நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? ஹாய் சில்ட்ரன், நைஸ் டு மீட் யூ ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவரோட கிருபையினால் இந்த நாள் வரைக்கும் நம்மளை ஆண்டவர் காத்து வந்திருக்கிறாரு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் ஆலயத்தில் ஒன்றா ஆராதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு சீக்கிரத்தில் தருவார். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த பேண்டமிக் டைமில் கடவுள் இப்படி ஒரு வசதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம ஒருத்தரை சந்திக்கவும், நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம ஷேர் பண்ணவும், ஆண்டவர் கொடுத்த இந்த வழிக்காக, இந்த வசதிக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். ஓகே, இந்த நாள்லையும் நம்ம தியானிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை நம்ம எடுத்திருக்கோம். யாரை பற்றி தியானிக்க போகிறோம் தெரியுமா? ஒன் ஆஃப் த டிசைபிள். ஓகே, ஒன் ஆஃப் த டிசைபிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜான் சாப்டர் 20 verse 24. எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஓகே, ஜான் சாப்டர் 20 verse 24. Thomas, one of the 12, called Didymus, was not with them when Jesus came. After the crucifixion of Jesus, okay, எல்லா டிசைபிள்ஸ்க்கும் ரொம்ப they are fear-filled and they are also very sad. இல்லையா? ஜீசஸ் அவங்க கூட இருந்தாங்க. No, Christ is not with them. ரொம்ப சேடாக இருந்தாங்க, பயமாக இருந்தது. நமக்கு அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருந்தாங்க. அப்போதான் வாரத்தில் முதல் நாள் சாயந்தரம் வேளையில் அவங்க எல்லாரும் ஆஸ் யூஷுவல் அவங்க ஒரு ரூமில் இருக்கிற டைமில் ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. யாருக்கும் எதுவும் பேசக்கூட முடியல. ஜீசஸ் நம்ம கூட இருந்த கிரைஸ்ட் நம்ம கூட இல்லையே இப்போ சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்க. டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கு. ஓகே, அந்த டைமில் when the doors were closed, Jesus came and stood among them. அவங்க மத்தியில் இயேசு நிற்கிறாரு. வாவ், எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஜீசஸ் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வேதனையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த டைமில் ஜீசஸ் அவங்க மத்தியில் நிற்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, எப்படி அடிபட்டு எவ்வளோ காயங்களோடு அவங்க பார்த்தாங்க இல்லையா? இப்போ பார்க்குறப்ப அவருடைய ஃபேஸ் அவ்வளோ ரேடியண்ட்டாக, அப்படி ஒரு ஷைனிங்காக அவங்க பார்க்குறாங்க. ஒரே சந்தோஷம் ஜீசஸை பார்த்த உடனே. their hearts are filled with joy and happiness. ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல ஜீசஸ் அவங்க மத்தியில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ். ஓகே, ஒருத்தர் பார்க்குறாங்க. பீட்டர் ஜானை பார்க்குறாங்க, ஜான் ஜேம்ஸை பார்க்குறாங்க. ஹே, நம்ம ஜீசஸ் நம்ம கூட இப்போ இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உங்களால் அதை இமேஜின் பண்ண முடியுதா? ரொம்ப வரிடாக இருக்கிற டைமில், இப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம ஒரு ஆளை தேடிட்டு இருக்க டைமில், ஐயோ அவங்க இல்லையே நினைக்கிற டைமில் திடீர்னு அவங்க நின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அண்ட் ஜீசஸோட குரூசிஃபிகேஷன் எப்படி ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற டைமில் ஜீசஸ் ரேடியன்ட் ஃபேஸை பார்க்குறப்போ
அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜீசஸ் என்ன சொன்னாங்க உடனே? பீஸ் பி அண்ட் டு யூ. அவங்களோட தேவை என்ன? சமாதானம் இல்லாம அவங்க இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு சமாதானத்தை, பீஸ் பி அண்ட் டு யூ, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை அவங்கள கடந்து போகிற டைமில், அவங்கள்ட்ட இருக்கிற, அவங்கள அதை ரீச் பண்ணுற டைமில் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சேட்னஸ் எல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாரு மீதி 2 பேர்? ஜீசஸோட டிசைபிள்ஸ் எவ்வளோ பேர்? 12 people, ரைட்? அதில் ஜூடஸ் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு தட் மீட்டிங் பிகாஸ் ஹீ betrayed Jesus. But another person is also missing. Who is that? But he is expected for the meeting. Okay. கண்டிப்பா அந்த மீட்டிங்க்கு அவரும் வரணும். யார் அந்த? Who is that missing man? யாரு? தாமஸ் வாஸ், நம்ம வசனத்தில் வாசிச்சோம் இல்லையா? தாமஸ், one of the 12 Didymus, was not with them when Jesus came. ஏன் தாமஸ் வரல? நான் யோசிச்சு பார்க்குறேன். தாமஸ் என்ன நினச்சிருப்பாப்ல? நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த மீட்டிங்கில் இருக்கிற டைமில் யார் கூட இருந்தா? நம்ம கூட ஜீசஸ் இருந்தாங்க. Now Christ is not there. Why should I go for the meeting? அங்கே போனால் மட்டும் என்ன எனக்கு சந்தோஷமாக இருக்குமா? எனக்கு சேடாக தான் இருக்கும். நான் ரொம்ப நேசித்த ஜீசஸ் இப்போ இல்லை. He is dead. எதுக்கு நாங்கள் போனோம்? பீட்டர், ஜேம்ஸ், ஜான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன பேசுவாங்க? ஜீசஸை பற்றி பேசுவாங்க. ஜீசஸ் நம்ம கூட இருந்த டைமில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட கூட நம்ம வந்தோம், எவ்வளோ ஒரு க்ளோரியஸ் திங்ஸ் வாட் எவர் ஹேப்பன், அது எல்லாத்தையும் நம்மகிட்ட பேசுவாங்க. அப்படி பேசுகிற டைம் என்ன ஆகும்? அது இன்னும் தான் எனக்கு அது கவலையாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஐ எம் வெரி சேட். அதனால I don't want to go to the meeting. I don't want to go because Christ is not there. Christ இல்லாத இடத்துக்கு நான் போக விரும்பல. இப்போ I am very sad. I cannot go to that meeting அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா? யாராவது ஃப்ரெண்டு, நம்ம ஆசிரியர் அங்கிள் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் தாமஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் மீட்டிங்கில் இருக்காங்க, நீ போகலையா அப்படின்னு ஒரு வேளை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருப்பாரு? என்ன, ஏய் உனக்கு தெரியாதா, நான் கூட இருந்தேன். ஜூடாஸ் கிஸ் பண்ணுற டைம், கிஸ் பண்ணி ஆண்டவரை காமிச்சு கொடுக்குற டைமில் நான் கூட இருந்தேன். இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவ்வளோ அவரை வேதனைப்படுத்தின டைமில் நான் கூட இருந்தேன். நான் அதை பார்த்தேன். சிலுவையில் ஏலி ஏலி லாமா சபக்தானே அப்படின்னு அவர் பேசின டைமில் நான் அதை கேட்டேன். பிதாவே உன்னுடைய கையில் என்னோட ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன டைமில் நான் அதை கேட்டேன். He is dead. He is not there. So I don't want to go there. There is no use. ஜீசஸ் இல்லாத இடத்துக்கு போய் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு he neglected that meeting maybe. Okay. But Jesus came to that meeting. அப்படிதானே? When hungry hearts unite together and yearn for him, definitely Jesus will come in their midst. இல்லையா? ஜீசஸ் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த தாமஸ்க்கு எவ்வளோ அது தேவை இல்லையா?
he's without peace. He's almost lost இல்லையா? ஓகே, எவ்வளோ தேவையாக இருந்தது அந்த சமாதானம். ஆனால் பட் he missed. The missing man missed the opportunity of seeing Jesus. ஓகே, நெக்ஸ்ட் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? அவங்க எல்லாரும் டிசைபிள்ஸ்லாம் சந்தோஷமாக பார்த்ததும் ஏசப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இல்லையா? நம்ம வேதனையாக இருக்கிற டைமில் ஆண்டவர் கூட என்ன பண்ணுறாரு? நம்மளோட ஒரு வேதனைப்படுறவராக இருக்கிறார். நிச்சயமாக நம்ம வேதனைப்படுறது அவருக்கு விருப்பமே கிடையாது. நம்ம எப்போவும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். இப்படிதான் இப்போ அவருக்கு பிரியமான டிசைபிள்ஸ் எல்லாரும் சந்தோஷமானோன்னு they are encouraged after seeing Jesus. ஓகே, அவ்வளோதான். நம்மள வந்த எய்மே போச்சு. இனிமே நம்ம என்ன செய்வோம்? இனிமே நமக்கு எந்த வேலையை செய்வோம்? ஆண்டவரை நம்பி வந்தோம், அவரோட கூட சேர்ந்து நம்ம ஊழியம் செய்கிறோம். நமக்கு நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம வேற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சே அப்படின்னு வரியில இருந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதா என்னை அனுப்புனது போல நெக்ஸ்ட் டாஸ்க் இஸ் கிவிங். உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஸ்ப்ரெட் த காஸ்பல். எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஹை டாஸ்கை யாருக்கு கொடுக்குறாரு? யாருக்கு? டிசைபிள்ஸ்க்கு ஜீசஸ் கொடுக்குறாங்க. ஓகே, வாட் அ நைஸ் திங் இல்லையா? அடுத்தது நம்ம என்ன செய்வோம்னு தெரியாது. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் சேயிங், நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறப்ப, அவர் சொல்கிற வேலையை செய்கிறப்ப அவர் நம்ம கூடவே இருப்பார் இல்லையா? எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவ்வளோதான். இனிமேல் மேபி வெளியில் போனால் ஜூயிஷ் பீப்புள் லீடர்ஸ் நம்மளை என்ன செய்வாங்களோ, ரோமன்ஸ் பீப்புள் என்ன செய்வாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஆண்டவர் ஒரு தைரியமாக என்ன சொல்கிறார்? பிதா என்னை அனுப்புனது போல உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, அடுத்தது என்ன பண்ணாங்க? ஈவன் திஸ் தாமஸ் மிஸ்ட், ரைட்? தாமஸ் இங்கே வந்திருந்தாக்கா என்ன பண்ணியிருக்கலாம்? அவரும் கூட சந்தோஷமாக ஒரு ஹோப்லெஸ் மேனாக இருந்த அளவுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருந்துருக்கும் இல்லையா? பட் ஹீ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணாரு ஜீசஸ்? அவங்க மேலே ஹீ பிரீத் அப்பான் தெம். யூ ரிசீவ் த ஹோலி கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரப்போ என்ன பண்ணுவோம்? பலன் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ண ஊழியத்துக்காக அவங்கள ஃபர்ஸ்ட் when he recommissioned them. நெக்ஸ்ட் எது முக்கியமாக தேவை? ஆவியானவர் கண்டிப்பாக அந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை இல்லையா? ஸோ வாட் he did, he breathed upon them. He was very close இல்லையா? ஆண்டவருடைய சுவாசம் நம்ம மேலே படணும்னா how close Jesus would be இல்லையா? எவ்வளோ கருகாமையில் அவங்க ஜீசஸை பார்த்துருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் அதை when they received the Holy Spirit அவங்கள்ட்ட இருக்க பயம் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்ன அந்த வேலையை செய்கிறதுக்கு they are ready. ஓகே, எல்லா ஒரிஸும் போயிடுச்சு. ஓகே, then when they are coming out they are meeting Thomas. பாவம், தாமஸ்க்கு ஈவன் இந்த கிஃப்டும் கிடைக்காம போயிடுச்சு பிகாஸ் he missed the opportunity. ஓகே, வெளியில் தாமஸ்ட்டு சொல்கிறாங்க, hey, you know, we saw Jesus. ஒரு நாங்கள் கெட்டக்க இருந்து பார்த்தோம் தெரியுமா? நீ வரலையே, நீ வந்திருக்கலாம்ல, நீ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாமஸ்ட்ட கேட்குறாங்க. நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தோம், அவருடைய காயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு சமாதானத்தை சொன்னார். நெக்ஸ்ட் ஹி கேவ் த ஹை டாஸ்க். ஆண்டவரை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற சுவிசேஷத்தை எங்கள் கூட பேசினாரு. தென் we received the Holy Ghost. We are happy now. We are so happy. தாமஸ் பார்த்துட்டு, hey, what is this?
இவங்க எல்லாம் கவலை எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களே, எப்படி இப்படி நடக்கும்? அவர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்பக்கூடிய, நீங்கள் யாரும் சொன்னாங்கங்கிறதுக்காகலாம் நம்பக்கூடிய டைப் கிடையாது. நம்மளையும் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா, ஜஸ்ட்டு சொன்னாங்கங்கிறதுக்காகலாம் நம்ப மாட்டோம். நம்மளால் பார்த்து 100% ஷுவராக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம நம்புவோம். தாமஸும் அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் என்ன நினச்சாரு, ஏதோ பிரமையில் எதையோ பார்த்த மாதிரி, இவங்க ரொம்ப ஓவர் வரியில் ஏதோ பிதற்றுறாங்களோ, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நான் கூட இருந்தேன், நான் என் கண்ணால் பார்த்தேன் ஜீசஸ் இறந்து போனதை. பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஹவு கேன் ஹி கம் பேக்? அவர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இவங்க என்ன நினச்சிருக்காங்க, இவங்க ஏதோ அந்த கவலையினால ஏதோ ஒரு பிரமை மாதிரி இருக்கலாமா இருக்கும். உடனே என்ன சொன்னாங்க, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஐ வாண்ட் டு see by myself. நான் பார்க்கணும், அவருடைய காயங்களில் என் விரலை விட்டு பார்க்கணும், அவரோட விழாவில் என் கையை வைக்கணும், அப்போ தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு தாமஸ் என்ன பண்ணார், உங்கள் டிசைபிள்ஸ்கிட்ட கூட இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பாதர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. he is not believing. லீவ் இட். நம்ம அவன் பிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம வரி பண்ணக்கூடிய டைம் நமக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி God has given the task for us. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we will start our work அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஆண்டவரை பற்றி தைரியமாக சொல்கிறதுக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க. தாமஸ் யோசிச்சுட்டே இருந்தார் இல்லையா, என்ன இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நான் எவ்வளோ சேடாக இருக்கிறேன், என்னோட கிரைஸ்ட் இல்லையே, நான் அவரை எவ்வளோ நேசித்தேன், அவருக்காக நான் என்னெல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன், என்னோட ஃப்யூச்சர் நான் எப்படி அவரோட சேர்ந்து இன்னும் எவ்வளோ மகிமையான காரியங்கள்லாம் செய்வோன்னு நினச்சேன், எவ்வளோ அவரை நான் நேசித்தேன், அவர் எனக்கு இல்லையே, he is dead. I don't believe these people what they say அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட அவர் போயிட்டார். பட் தாமஸ் பற்றி நம்ம பார்க்குற டைமில் ஃபைனலி he is a successful man. அப்படிதானே? சிலருக்கு டவுட் வரும். டவுட் வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி டவுட் உள்ள ஆட்கள்கிட்ட போவாங்க, அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டவுட்டை அவங்க கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த இடத்துல போனால் நம்முடைய சந்தேகங்கள் ஜெனைனாக கிளியர் ஆகும்னு நினைக்க மாட்டாங்க. சிம்பிளி தே வில் டிஸ்கஸ் த டவுட்ஸ் அண்ட் தே வில் திங்க் as if they have found something. ஓகே, பட் தாமஸ் என்ன பண்ணார், அவருக்கு ஓகே இந்த ஏற்கனவே ஜீசஸை நம்பணும், எனிவே he is dead, ஸோ இனிமே இவங்க பின்னாடி போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு he didn't choose any other way. ஓகே, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, ஓகே கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் மூவிஸ் பார்க்கலாம், இல்லை வில் கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல. பட் தாமஸ் பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இருந்தாரான்னு பார்க்கணுனாக்கா நிச்சயமாக இல்லை. he is very much worried. he was totally lost. இந்த மாதிரி இருந்த டைமில் 8 days ஆச்சு. ஆஃப்டர் 8 days 8 நாள் ஆன பிறகு திருப்பியும் அவங்க ஆல் த டிசைபிள்ஸ் were gathering in the room. பட் now யார் அங்கே ப்ரெசண்ட்டாக இருந்தா, தாமஸ் வாஸ் ஆல்சோ ப்ரெசண்ட் தேர். அதே மாதிரி எல்லா டோர்ஸும் க்ளோஸ்டாக இருக்குது. மேபி தாமஸ் மைண்டில் நிறைய ஓடிட்டுருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தவொடனே அவங்களாம் சந்தோஷமாக இருக்கு, பட் ஸ்டில் தாமஸ் வாஸ் சேட். ஹி couldn't believe. Okay, but even in that time Jesus came and stood among them. இப்போ யாருக்காக அவர் வந்திருக்காரு,
தாமஸ்காக ஜீசஸ் வாஸ் சேயிங் him how he was worried. கிரைஸ்ட் இல்லையே, எனக்கு கிரைஸ்ட் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ வரீடாக இருந்தனால தாமஸ்காக ஆண்டவர் என்ன பண்ணார், திருப்பியும் அங்கே வந்து நின்று என்ன கேட்டாப்புல, என்ன தாமஸ் விரும்பினாப்புலையோ, வா உன்னுடைய கையை என்னுடைய காயங்களில் விட்டுப்பாரு, என் விழாவில் உன் கையை வச்சுப்பாரு. அவிசுவாசியாம இராம விசுவாசியா இருக்கணும். பிலீவ் பண்ணுறவனா இருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, தாமஸ் கிட்ட சொல்றாரு. சொன்ன அடுத்த செகண்ட்ல என்ன பண்ணப்பல, ஓ மை லார்ட் மை காட் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ்க்கு ஒரே சந்தோஷம் இல்லையா. ஜீசஸை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். அந்த தாமஸ் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மறிச்சார். ஸோ நமக்கு டவுட் இருக்கிறது தப்பு இல்லை, சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக. ஆனால் எந்த இடத்துல போனால் நம்மளுடைய குழப்பங்கள், ஆண்டவரை பற்றி அறிய வேண்டிய காரியங்கள், தெரியாத காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஞானத்துக்கு புரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளாவே ஒன்று யோசிச்சுட்டு நாங்கள் போகலை, இது கிரைஸ்ட் இல்லாத இடம் அதனால் நான் போகலை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே இருக்கவும் கூடாது. அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேர்ல்ட்லி திங்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. பட் தாமஸ்க்கு டவுட் இருந்தது இல்லையா, பட் ஹீ லவ்ட் ஜீசஸ் வெரி மச். அதை ஆண்டவருக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ ஜீசஸ் himself came and cleared his doubt. அவரோட கன்ஃபியூஷன் எல்லாம் இப்போ மாறிடுச்சுன்னா he is also ready to serve God. இதுலேருந்து நம்ம கூட ஆண்டவரை பற்றி எத்தனையோ வருஷம் நம்ம ஆலயத்துக்கு வரோம், நிறைய வருஷமாக நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வரோம் இல்லையா. நிறைய ரட்சிப்பை பற்றி தெரிஞ்சிட்டோம், ஜோசஃபை பற்றி தெரியும், ஜோனாவை பற்றி தெரியும், அப்புறம் நோவாவை பற்றி தெரியும். எல்லாரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. சின்ன பிகினர் கிளாஸ்லேருந்து சீனியர் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படி தானே. ஆனால் இவ்வளோ கற்றுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதெல்லாம் பெரியவங்களான பிறகு நான் செய்வேன், இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எப்படி ஆண்டவர் வந்து அவருடைய சீஷர்களை பிதா என்ன அனுப்புனது போல் நீங்களும் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, தேவர் ரெடி அண்ட் தேவ் ஒபைட் இல்லையா. அதே மாதிரி நம்ம கூட ஆண்டவரை பற்றி நம்ம கற்றுக்கிட்ட, நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டதை வந்து ஃப்ரீயாக தானே நமக்கு கிடைச்சது இல்லையா. அதை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு அந்த கிஃப்டை, அந்த சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணணும். தாமஸ் மாதிரி தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா. நம்ம ரொம்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஸோ ஆலயத்துக்கு வர்றது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது. ஸோ சண்டே ஸ்கூலுக்கு வரோம், சும்மா இப்போ ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா. ஆனால் எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்னீங்க, எங்கள் சர்ச்சில் எந்த ஒரு ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? மேபி சும்மா ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம் இல்லையா இந்த மெசேஜை தான். அந்த மெசேஜை நான் ஃபார்வர்ட் பண்ணேன். பட் டிட் யூ ஆஸ்க் தம், டிட் யூ சீ தட்? நீங்கள் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? பர்சனலாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்களா? அட்லீஸ்ட் ஒரு சைல்டு இன்னொருத்தருக்கு சொன்னால் கூட எவ்வளோ பேருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவும் இல்லையா. ஸோ நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம வந்து சும்மா இருக்காமல், சின்ன குட்டி பிள்ளைங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலாம், ஏய் இந்த சாங் நீ பார்த்தியா, எவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா, அது எனக்கு புரிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம அது மாதிரி
பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தால் கூட we are accountable இல்லையா? நிறைய பேர் ஆண்டவரை அறியாததுனால என்ன பண்ணுறான், சத்ரு வந்து நரகத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போகிறோம். ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம். நிறைய பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது இல்லையா? என்னது, வாட் இஸ் த பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவத்தை அறிக்கை பண்ணாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஜஸ்ட் சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லா ஃபெஸ்டிவல், ஈவன் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் பெரியவங்களாக இருப்பாங்க, ஈவன் அவங்களுக்கு கூட ரட்சிப்புனா என்ன, வாட் இஸ் சால்வேஷன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து மெயினாக வாட் இஸ் சால்வேஷனுங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டு, இனி இந்த தவறை செய்யாமல் நான் இருப்பேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையா நான் நடப்பேன், இந்த உலகத்துக்குரிய பிள்ளையா இல்லை, உமக்கு பிரியமான பிள்ளையா நான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பா நான் வந்து சேரணும்ப்பா, இந்த உலகம் வந்து எனக்கு நிரந்தரமானது இல்லை, இந்த உலகத்தில் உமக்கு நான் சாட்சியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நான் வந்து உங்களை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை பண்ணுறது தான் என்ன பண்ணுறது, நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோங்கிறதுக்குள்ள ஒரு சாட்சி இல்லையா? ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? டெய்லி நம்மளுடைய கடமைகளை செய்கிறோமே தவிர நம்ம டெய்லி என்னென்ன நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், விளையாடுறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நம்ம சொன்னோமா? ஒன்றும் பெருசாக நம்ம சொல்லணும் இல்லை, அவங்களோட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயே ஏதாவது அவங்க ஒரு சஃபரிங்லேயோ ஏதாவது கஷ்டத்துலேயோ ஏதாவது ஒரு நீடில் இருக்க டைமில் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் இல்லையா? இசப்பாட்ட நீங்கள் கேட்கலாம், இசப்பா என் ஃப்ரெண்டுக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் நான் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு நான் சொல்லணும், ஏன்னா நீங்கள் பயன்படுத்துங்க இசப்பா, உங்கள் அன்பை பற்றி நான் சொல்லணும், நீங்கள் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷம், நீங்கள் கூட இருந்தால் எவ்வளோ தைரியம், அது வந்து தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்களே, நான் அதை நான் சொல்லணுமே, என் ஃப்ரெண்டுக்கு சொல்லணுமே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் சந்தோஷமாக என்ன பண்ணுவார், இந்த கிருபை வரங்களை, இந்த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்கு கடவுள் தருவார். கொடுக்குற டைமில் என்ன பண்ணுவோம், ஆண்டவங்க ஹோலி ஸ்பிரிட் நம்ம இடத்துல வர்றப்ப என்ன ஆகும், எவ்வளோ பயம் இருந்தால் கூட எல்லா பயமும் நம்மளை விட்டு போயிடும். தைரியமாக நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம தாமஸ் போல் ஒருவேளை நிறைய ஃபெலோஷிப்பை நம்ம ஆண்டவர் நமக்காக வச்சுருந்த ஃபெலோஷிப்பை நிறைய மீட்டிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். ஐ டிடன்ட் லைக் தட், அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு நம்ம நினைக்காம ஜீசஸ் ஒருவேளை வந்திருந்துருக்கலாம், அவங்க கூட பேசியிருந்துருக்கலாம், would have got a very good experience, ஆண்டவர்கிட்டருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றிருந்துருக்கலாம். ஆனால் நீயே போகாததுனால நிறைய நேரம் நிறைய பிளஸ்ஸிங்கை நீ மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் when the saints of God meet together இல்லையா, அப்போ கண்டிப்பாக அங்கே ஜீசஸ் இருப்பாங்க. ஸோ உங்க ஆலயத்துக்கு வர்றது, சண்டே ஸ்கூலுக்கு வரணும், ஒழுங்காக வேதத்தை வாசிக்கணும், நிறைய பேருக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளணும், ஆவினால் அபிஷேகிக்கப்படணும், இதை குறித்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு தருவார். சரியா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்களும் எத்தனையோ முறை எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை, எங்களுக்கு முன்னாடி இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம்ப்பா. ஆனால் இனிமேல் இந்த நாளில் இருந்து கூட கர்த்தாவே அப்படியா நாங்கள் நடக்காதபடி உங்களுடைய ஒரு நீர் எங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபெலோஷிப்பில் எங்களை இணைத்துக்கிட்டு சுவாமி, உண்மை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேகருக்கு நாங்கள் உங்களை பற்றி சொல்லி கொடுக்கணும்ப்பா. நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே. ஆவியானவரே, உங்களுடைய நிறைவினால் எங்களை நிரப்பி எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அழிந்து போகிற ஒவ்வொரு சோலையும் உமக்கு நேராக நாங்கள் கொண்டு வரணும்ப்பா. பரலோகத்துக்கு நாங்கள் வரப்போ வெறும் கையாக வந்து நிற்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாங்கள் படிக்கிற படிப்பு, நாங்கள் அச்சீவ் பண்ணது எல்லாம் எதுவும் வந்து உங்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்க போகிறதில்லப்பா. எத்தனை பேருக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னோம், எவ்வளோ பேர் உங்களுடைய சமூகத்துக்கு வந்தாங்க.
அப்படிங்கிறத மட்டும்தான் ஆண்டவரே நீ ரிவார்ட் பண்ணுறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் நினைத்த பிள்ளைங்களா சுவாமி, இந்த காரியத்தை நாங்கள் சரியாக செய்யக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்கப்பா. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்களில் வரும்பொழுது எங்களுடைய பலவீனம், எங்களுடைய திக்குவாய், எங்களுடைய பயம், எங்களுடைய அறியாமை, எங்களுடைய ஞானத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் மாறிடுமேப்பா. ஆவியானவரே, எங்களை ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குட்டி பிள்ளையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும் நீங்கள் நிரப்பி உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. அது உங்களுடைய திருவுள்ள சித்தமாக இருக்கிறபடியானால உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நீங்கள் இப்படி செய்கிறபடியால் நன்றியோடு உண்மை துதிக்கணப்பா. இந்த நாளில் பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்குங்கப்பா. உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் என் தேவனே உடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி துதிகன மகிமையாப்பா ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேனையா. வேட்பெறும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். So concerned with my perfection. Truth is I don't wanna see my own reflection. All these pieces are so... ஷக்கிலா ஆண்டி சொன்ன மெசேஜ், ஸ்டோரி, மெமரி வர்ஸ் கேட்டீங்க தானே? இப்போ நம்ம மெஜஸ்டி வர்ஷிப் ஹிஸ் மெஜஸ்டி பாடலாம். Worship His Majesty. Unto Jesus be all glory, honor, and praise. Majesty. Worship His Majesty. Jesus who died, now glorified, King of all kings. லாஸ்ட் வீக்கில் உள்ள மெமரிஸ் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னது நம்ம பார்ப்போமா? 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives, praise be to my God, exalted be my God, the rock, my Savior. The Lord lives, praise be to my rock, exalted be my God, the rock, my Savior. 2 Samuel chapter 22 verse 47. Thank you. 2 Samuel 22:47. The Lord lives, praise be to my rock, exalted by my God, the rock, my Savior. Thank you. 2
Samuel chapter 22 verses 47. The Lord lives. Praise be to the rock. Exalted be my God, the rock, my Savior. Thank you. God lives. Praise be to my rock. Exalted be God my Savior. Psalms 18:46. This week's memory verse 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to God. Exalted be the Lord, my rock and Savior. Thank you. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel 22:47. Thank you. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, my rock, my Savior. 2 Samuel 22:47. Thank you. The Lord lives. Blessed be my rock. Let God be exalted, the rock of my salvation. 2 Samuel 22:47. Praise the Lord, everyone. I am Jay Chandran. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel 22:47. Thank you. Praise the Lord, everyone. I am Kiran Kumar. The Lord lives. Praise to be my rock. Exalted be my God. The rock, my Savior. 2 Samuel 22:47. Thank you. The Lord lives. Praise to be my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel chapter 22 verse 47. Thank you. The Lord is praised to be my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel chapter 22 verse 47. Thank you. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel chapter 22 verses 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. 2 Samuel chapter 22 verses 47. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. Praise be to my rock. Exalted be God, my Savior. Psalms 18:46. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. Thank you. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be God, the rock, my Savior. Thank you. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise to be my rock. Exalted to be my God, my Savior. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock, my Savior. So do not fear, for I'm with you. Do not dismiss it. For I'm your God. I will strengthen you and help you. I'll uphold your righteousness right hand. Isaiah
chapter 41, verse 10. Samuel chapter 22, verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock my Savior. Hi, I am Samuel Paul. The Lord lives. Praise to my rock. Exalted to my God, my rock, my Savior. Thank you. 2 Samuel 22 verse 47. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையான தேவன் உயர்ந்திருப்பாராக. Thank you. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. I praise my rock. How great is my God, the rock who saves me. Thank you. Memory verse 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock my Savior. Thank you. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock my Savior. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock my Savior. 2 Samuel chapter 22 verse 47. Thank you. Memory verse of this week. 2 Samuel chapter 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalted be my God, the rock my Savior. Thank you. 2 Samuel 22 verse 47. The Lord lives. Praise be to my rock. Exalt be my God Savior. Thank you. ஜீவனானவர், என் கண்மலையானவர், சோஸ்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. 2 Samuel 22:47. Praise Lord. The Lord lives. Blessed be my rock. Let God be exalted, the rock of my salvation. 2 Samuel chapter 22 verse 47. Thank you. I hope you all enjoyed today's songs and message. We will meet next week with a new theme. Bye everyone.